இந்த ஒரு 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களோட லைஃபே மாறும். எது அசெட் எது லைபிலிட்டின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க அசெட்டா நினைச்சு லைபிலிட்டியை வாங்கி சேர்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு செலவும் வைக்குது. ஃபியூச்சர்ல அதனுடைய வேல்யூ ஓவரால் இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்றப்ப நம்ம சிவாஜி படத்துல ரஜினி சொல்ற டைலாக் மாதிரியே புவர் பிகம் புவர், ரிச் பிகம் ரிச். தே ஆர் கெட்டிங் ரிச்சர், புவர் பிகமிங் புவர். ஏன் இந்த வேற்றுமை நம்மளோட சொசைட்டில? ஏன் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஏழையாவே போயிட்டு இருக்கான்? தெரியல. இதுதான் காரணம். இந்த ஒரு 3 சார்ட், இந்த ஒரு 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களோட லைஃபே மாறிடும். இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மளை இது மடிலும் இன்னும் அந்த ஒரு மிடில் கிளாஸ் தனமான ஒரு கேட்டகரியிலேயே உட்கார வச்சிருக்கு. அப்படி என்னதான் சார் இந்த 3 டயக்ராம் சொல்லுது? இது புவர் ஃப்ளோ சார்ட், சரிங்களா? ஸோ அது மேல உங்களுக்கு தெரியும், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ், பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட், சரியா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட், P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் நீங்க போடுறீங்களே அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இது. இங்க பாருங்க, புவருக்கு அன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க, அந்த காசு அப்பயே செலவாயிடுது. அவங்க கையில சேவிங்ஸ்னு அண்ணாடங்காச்சின்னு நம்ம சொல்றோம்ல, அவங்க கையில சேவிங்ஸ்னு எதுவும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எதுவும் கிடையாது, சொத்து பத்துன்னு எதுவும் கிடையாது. எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, அன்னைக்கே செலவு பண்ணிடுவாங்க, இல்ல குடிச்சு அழிச்சிருவாங்க. சரியா? எவர்திங் நீங்க என்ன கேட்டகரி வேணாலும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கேட்டகரி எடுத்துக்கோங்க. அவங்க கையில வேற எதுவுமே இருக்காது. அப்ப அவங்க நீங்க பாக்குற இந்த அசெட் அண்ட் லைபிலிட்டிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஓகேயா? இங்க அடுத்து மிடில் கிளாஸ் உள்ள வராங்க. மிடில் கிளாஸ்ங்கிறப்பதான் நம்மளோட எல்லாத்தோட கேட்டகரியும் இங்க உள்ள வரும். சேலரி, ஒரு இன்கம் நம்மளுக்கு உள்ள வருது, அது நம்மளோட லைபிலிட்டியா போகுது. லைபிலிட்டியில இருந்து எக்ஸ்பென்சஸா வெளியே போகுது. லைபிலிட்டிஸ்னா என்னப்பா? அசெட்க்கும் லைபிலிட்டிக்கு என்ன வித்தியாசம்? அசெட்னா சொத்து, லைபிலிட்டினா பொறுப்பு, அப்படிதானே? அது தமிழ் டிரான்ஸ்லேஷன். அசெட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன? ஸோ ஒரு வீடை நீங்க சொந்தமா நீங்க முழு கை காசு போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது அசெட், இல்லைன்னா அது லைபிலிட்டி. இது பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா மாசம் மாசம் நீங்க அந்த காசை திருப்பி கட்ட வேண்டிய அவசியங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருது. இதுதான் அசெட்டுக்கும் லைபிலிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். பட் ராபர்ட் கியாஸ்கியோட டெஃபினிஷன்ல அவர் கொஞ்சம் அதை வித்தியாசமா டிஃபைன் பண்றாரு. எது ஓம் பாக்கெட்ல அமௌண்ட்டை போடுதோ அது அசெட், எது ஓம் பாக்கெட்ல இருந்து அமௌண்ட்டை எடுக்குதோ அது லைபிலிட்டி. புரியுதா? வீடு உங்க பாக்கெட்ல அமௌண்ட்டை போடுதா எடுக்குதா? நீங்க லோன் கட்டுறீங்க கட்டலைங்கிறது செகண்டரி. நீங்க சொந்தமாவே ஒரு வீட்டை வாங்கி வச்சுக்கிறீங்க, சரியா? சொந்தமாவே இங்க முழுசா கை காசு போட்டு ஒரு வீட்டை வாங்கி கட்டி, இல்லை நீங்க அந்த இடத்துல பால் காய்ச்சி நீங்க அங்க செட்டில் ஆயிட்டீங்க, ஓகேயா? சரி, நீங்க அந்த வீட்டுக்கு வந்து நீங்க தினமும் வட்டி கட்டல, நீங்க பேங்க்ல லோன் எடுக்கல, எங்கேயும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ அப்படி பாக்குறப்ப நீங்க அதுக்கு நேரடியாக எதுவும் செலவு பண்ணல. ஆனாலும் அந்த வீடு உங்க பாக்கெட்ல ஏதாவது அமௌண்ட் போடுதா? உங்களுக்கு ஏதாவது ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதா? சரி, ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வைக்குதா? எஸ். எப்பேற்பட்ட வீடா இருந்தாலுமே அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜுங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். கண்டினியூஸா நம்மளோட பாக்கெட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேயா? இந்த இடத்துல தான் நாம பார்க்குற அந்த அசெட் அண்ட் லைபிலிட்டியோட டெஃபினிஷன்ஸ் கம்ப்ளீட்டா மாறுது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறது அசெட், ஈவன் அட்லீஸ்ட் லோன்ல வாங்குறது லைபிலிட்டினாவது நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நிஜமா அதுவே பெரிய விஷயம். இஎம்ஐல கார் வாங்குறது, இஎம்ஐல வீடு கட்டுறது, ஏதோ ஒரு விஷயம். இன்னைக்கு மேரேஜ் கூட இஎம்ஐ வந்துருச்சு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இன்னைக்கு வெட்டிங்க்கு இஎம்ஐ இருக்கு, தெரியுமா? வெட்டிங் லோன் தரோம், நீங்க இஎம்ஐல அப்புறமா பே பண்ணிக்கலாம். நவ் யூ கேன் மேரி அண்ட் பே லேட்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னைக்கு பேங்க்ல அந்த லோன் இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஓகே, கெட் இன் டு த கான்செப்ட் வாட் வி ஸ்டார்ட். ஓகே, அப்போ நம்மளோட இந்த மிடில் கிளாஸ்ல இருக்க மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சொத்துக்கும் பொறுப்புக்கும் இருக்க வித்தியாசம் அவங்களுக்கு தெரியல. எது உண்மையான சொத்து, எது உண்மையான பொறுப்பு, மீன்ஸ் எது அசெட் எது லைபிலிட்டின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க அசெட்டா நினைச்சு லைபிலிட்டியை வாங்கி சேர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்கின எத்தனையோ பேர் ஏறக்குறைய 30-35 வருஷம் ஆகி வட்டி கட்டிட்டு இருக்கவங்க நம்மளை கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும். மினிமம் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம். அப்ப அந்த 30 வருஷம் மடியிலும் அது உங்க அசெட் கேட்டகரி இல்லை, உங்களோட லைபிலிட்டி கேட்டகரி தான். உங்களோட பாக்கெட்ல இருந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும்.
காரணம், ஏன் இவங்க எல்லாமே இந்த மாதிரி வாங்கி வைக்கிறாங்க? ஒரு சொத்து வாங்கி வைக்கிறது, ஒரு வீடு வாங்கி வைக்கிறது, இல்ல ஒரு நகை வாங்கி வைக்கிறது, இல்ல ஒரு பேங்க்ல போட்டு வைக்கிறது. இவங்க இங்க செய்யற தவறு என்ன? நம்ம முன்னாடி பார்த்த அதே விஷயம். என்ன தப்பு செய்யறாங்க? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பார்க்குற இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டோட பொருந்தல. வீடை இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைக்கிறாங்க, நகையை இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைக்கிறாங்க, காரை இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது எல்லாமே அவங்களுக்கு செலவும் வைக்குது. ஃபியூச்சர்ல அதனுடைய வேல்யூ ஓவரால் இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்றப்ப கம்மியாகவும் இருக்கு. புரியுதா? இந்த ஒரு மிடில் கிளாஸ் லெவல்ல இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனுக்கு இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரியல. இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் மிடில் கிளாஸ் இந்த ஒரு ட்ராப்ல என்னைக்குமே சிக்கிக்கிறாங்க. சம்பாதிப்பாங்க, சம்பாரிச்சா உடனே அதுக்கு இந்த இந்த இஎம்ஐ கட்டணும், அந்த இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அவங்களோட இஎம்ஐயை பிரிச்சு கொடுப்பாங்க. இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பேசிக் எக்ஸ்பென்சஸ் வந்துடும். வீட்டு வாடகை, மளிகை ஜாமான், காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துடும். எக்ஸ்பென்சஸ் இருந்தது, லைபிலிட்டிஸ் இருந்தது, எக்ஸ்பென்சஸ்ல இன்கம் இருந்துச்சு, கடைசியில் எக்ஸ்பென்சஸ்ல அது வெளியே போயிடுச்சு. அசட் காலம் எம்டியாவே இருக்கு. உண்மையா அவங்களால அசட் எதையுமே பில்ட் பண்ணவே முடியல. சார் அவங்க தான் 25 வருஷத்துல கட்டி முடிச்சிருவாங்களே சார், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அசட்ல வந்துடும்ல? கேட்கலாம், புத்திசாலித்தனமான கேள்விதான். முன்னாடி டைம் வேல்யூ மணி போட்டோம்ல, அதுல போய் கால்குலேட் பண்ணி பாருங்க. நீங்க போட்ட லேண்டோட வேல்யூ 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு என்ன வேல்யூ இருக்கு? சோசியல்ல நீங்க பார்த்த நார்மல் இன்ஃப்ளேஷன் ரேட்டோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போ நீங்க இங்கதான் வந்து நிப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் இங்க வரும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க, இங்க வரமாட்டாங்க. they will always remains here. liabilityலயே கடைசி முடியல அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். this is what the major mistake done by the middle class. இதனாலதான் ஒரு இப்போ ரீசெண்டா ஐடி ரைட் எல்லாம் நடக்குது தம்பி. நீங்க நிறைய பாக்குறீங்க. எந்த பொலிட்டிஷியன்ஸ் பெரிய நான் சொல்ல விரும்பல, எல்லா பொலிட்டிஷியன்ஸ் வீட்லயும் ஐடி ரைட் நடக்குது, எல்லா தொழிலதிபர்கள் வீட்லயும் ஐடி ரைட் நடக்குது. சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேஷா வச்சிருந்தா புத்திசாலித்தனம் நினைக்கிறீங்க, கோல்டா வச்சிருந்தா புத்திசாலித்தனம் நினைக்கிறீங்க, லேண்டா வச்சிருந்தா புத்திசாலித்தனம் நினைக்கிறீங்க. ஐடி ரைட் அத்தனை மினிஸ்டர்ஸ் வீட்ல, அத்தனை பிசினஸ் மேன்ஸ் வீட்ல போறாங்கல்ல, வீட்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் எடுத்த நீ கணக்கு பார்த்த? எவ்வளவு நகை எடுத்தாங்க? என்ன கிலோ கணக்குல நகை எடுத்தாங்களா? இல்ல பெட்டி பெட்டியா உள்ள இருந்து அமௌண்ட் எடுத்தாங்களா? இல்ல இத்தனை லேண்டை வந்து இவங்க பேர்ல இவங்க வாங்கி போட்டாங்க, நீங்க ஏதாவது கணக்கு பார்த்தியா? எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் அப்சர்வ். நான் சொல்றது உனக்கு சந்தேகமா இருந்தா ஜஸ்ட் கோ அண்ட் கூகுள் இட். ரீசெண்டா எவ்வளவு ஐடி ரைட்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு, எடுத்து பாருங்க. அவங்க அந்த 3 விதத்துல எதுலயாவது ஒன்னு இன்வெஸ்ட் பண்ணி வச்சு அவங்க சேவிங்ஸ் நினைச்சிருக்காங்களான்னு தேடிப்பாரு. எதுலையுமே பண்ணிருக்க மாட்டாங்க. கிலோ கணக்கில் நகை வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லா கூடையும் வந்து வீட்டில் லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் லேண்டா வாங்கி குமிச்சிருக்கவே மாட்டாங்க. லேண்ட் இருக்கும், ஒரு பெரிய லேண்ட் இருக்கலாம், ஆனா அதை அவங்க இன்வெஸ்ட்மெண்டா பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எதெல்லாம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற பிசினஸா இருக்கோ அந்த பிசினஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டா இப்ப மணல் குவாரி ரிலேட்டடா ஐடி ரைட் போயிட்டு இருக்கு. again they are focusing on the மணல் குவாரி அந்த மாதிரி இருக்க விஷயங்கள்ல, அந்த மைனிங் கேட்டகரி, கரெக்ட், அந்த மைனிங் இந்த மாதிரி இருக்க விஷயங்களை அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. தட்ஸ் ஆல்சோ a form of business. யார் ஒருத்தரும் அவங்களோட அமௌண்ட்டை நாம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறதே கிடையாது. அவங்க என்ன பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு உட்காந்துருக்காங்க? யாராவது ஒருத்தர் போட்டிருக்காங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன் நீ? they are investing in business. ஏன்னா பிஸ்னஸ் மட்டும்தான் இந்த ஒரு இன்ஃப்ளேஷன்ங்கிற இந்த ஒரு பிரச்சனையை தாண்டி நம்மளுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மிடில் கிளாஸ்ல இருக்க மக்களுக்கு அது மேக்சிமம் புரியாது. அதை தாண்டி நீங்க டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிசிக்கலி நீங்க ஃபினான்ஷியலி நீங்க டெவலப் ஆகிறீங்களோ இல்லையோ, மென்டலி ட்ரை டு டெவலப் யுவர் செல்ஃப், மென்டலி ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அது ஆயிடுச்சுனாலே நீங்க மேக்ஸிமம் ஆயிடுவீங்க. ஏன்னா நான் நம்மளோட ஸ்டார்டிங் செக்ஷன்லேயே சொன்னதுதான், லேர்ன்டு டிசபிலிட்டிலாம் இருக்கிறதே பெரிய பிரச்சனை. பிசிக்கல் டிசபிலிட்டி கூட நம்மளால சமாளிச்சிட முடியும், பட் லேர்ன்டு டிசபிலிட்டின்னு சொல்லக்கூடிய கற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு ஊனம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதை நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கனாலே பெரிய லெவல்ல பிரச்சனைகள் சால்வ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோல மிடில் கிளாஸோட லேர்ன்டு டிசபிலிட்டி இங்க நல்லா தெரியுது. அதே விஷயத்தினாலதான் அவங்க திரும்ப 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 இதே ஒரு டிராப்லயே சைக்கிள்ல சுத்திக்கிட்டே இருக்காங்க, இந்த உள்ளேயே வரமாட்டாங்க. இப்ப இங்க வந்து பாருங்க, ரிச்சோட லெவல்ல
எக்ஸ்பென்சஸ் காலம் எம்டியா இருக்கு, லைபிலிட்டி காலமும் எம்டியா இருக்கு. எக்ஸ்பென்சஸ் காலம் எப்படி எம்டியா இருக்க முடியும்? ஏன்னா அவங்களுக்கு வீட்டு வாடகை இல்லையா, அவங்களுக்கு மளிகை ஜாமான் இல்லையா, இல்ல அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கிடையாதா? அவங்களுக்கு எப்படி எக்ஸ்பென்சஸ் காலம் எம்டியா இருக்கு? எத்தனை பேருக்கு ஜிஎஸ்டி பத்தி தெரியும்? இப்ப ஜிஎஸ்டி நம்ம ஜிஎஸ்டி டாக்ஸ் சிஸ்டம் தானே போயிட்டு இருக்கு, சரியா? 5%, 12%, 18%, 24% மட்டும் ஜிஎஸ்டி டாக்ஸ் சிஸ்டம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரியுமா? சரி, ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு என்னங்கிறத சொல்லிடுறேன், அப்பதான் இது உங்களுக்கு புரியும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், சரிங்களா? அதுக்கு அவங்க 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. அப்ப நான் 118 ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் அந்த ப்ராடக்டை வாங்கிக்கிறேன். ப்ராடக்ட் அசல் காஸ்ட் 100 ரூபா, 18% ஜிஎஸ்டி நான் ஆல்ரெடி கட்டிட்டேன். புரியுதா? இப்போ நான் அதே ப்ராடக்டை ஒரு 200 ரூபாய்க்கு நான் இவருக்கு சேல்ஸ் பண்றேன். ஓகே, நான் 200 ரூபாய்க்கு இவருக்கு சேல்ஸ் பண்றப்ப நான் மறுபடியும் அதே 18% ஜிஎஸ்டி போடுவேன். 200 ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா 36 ரூபா வரும். ஓகே, அப்போ நான் 36 ரூபா ஜிஎஸ்டி கட்டணும். கணக்கு கரெக்டா? ஏன்னா உங்ககிட்ட 200 ரூபா ப்ராடக்ட் 236 ரூபா உங்ககிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பேன். இப்போ நான் 36 ரூபா ஜிஎஸ்டி கட்டணும். ஆனா நான் 36 ரூபா கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டுவேனான்னு கேட்டீங்கன்னா கட்ட மாட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 18 ரூபாய் கொடுத்துட்டேன்ல. உங்ககிட்ட இருந்து 36 ரூபா நான் வாங்கியிருந்தாலும் 18 ரூபாய் நான் ஆல்ரெடி ஜிஎஸ்டி கட்டிட்டேன். அப்போ மீதி 18 ரூபாய் மட்டும் நான் கட்டினா போதும். கணக்கு புரியுதா? கிளியர்? அந்த 18 ரூபா மட்டும் நான் ஜிஎஸ்டிக்கு கணக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னா நான் கட்ட வேண்டியது வெறும் 18 ரூபா கட்டினா போதுமானது. ஸோ இந்த இடத்துல நான் அமௌண்ட்டை 36 ரூபாயை 18 ரூபாயை வச்சு டேலி பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் பிஸ்னஸ்க்கு இன்னொரு விஷயம் அட்வான்டேஜா வரும். இண்டிவிஜுவல்ஸ்க்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் பிஸ்னஸ்க்கு உள்ள வரும். பிஸ்னஸ்ல இருக்க சில எக்ஸ்பென்சஸை என்னால இந்த டாக்ஸேஷனோட மேட்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நான் இன்டெப்தா போக விரும்பல, இட் வில் பிகம் கான்ட்ரவர்சி. சரிங்களா? உங்களுக்கு புரியணுங்க, அதுக்காக சில டெக்னிக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும் சொல்றேன். இப்போ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 ரூபா நான் இவருக்கு காசு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறவருக்கு நான் 18 ரூபா காசு கொடுக்கணும். இந்த ஒரு டிரான்சாக்ஷனை நான் ஜிஎஸ்டி டாக்ஸ் சிஸ்டம்குள்ள என்னால் கொண்டு வர முடியும். இஃப் வி நோ த ரைட் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நான் இவருக்கு 18 ரூபா காசு கொடுக்கணும். உங்ககிட்ட இருந்து 36 ரூபா வாங்கினா 18 ரூபா எனக்கு அதுல மீதி இருக்குல்ல, அந்த 18 ரூபாய் நான் இவருக்கு கொடுத்துட்டேன். புரியுதா? நான் இவருக்கு கொடுக்க வேண்டிய 18 ரூபா செலவு முடிஞ்சு. அந்த 18 ரூபா ஏன் காசா? உங்ககிட்ட இருந்து வாங்கின காசு. ஏன் கை காசு ஏதாவது போச்சா? நான் கொடுத்த 18 ரூபாயும் அங்கிருந்து வாங்கிட்டேன். 100 ரூபாய்க்கு வித்த ப்ராடக்ட்டுக்கும் 200 ரூபாயை வித்து 100 ரூபாய் லாபமும் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. திஸ் இஸ் அனதர் ஒன் மேஜர் ட்ரிக் ஃபார் பிஸ்னஸ். நீங்க பிஸ்னஸ்க்கு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ல பல கேட்டகரிஸ் இந்த எக்ஸம்ஷனல் கேட்டகரிஸ்குள்ள வர முடியும். நம்மளோட நாட்டுக்கு வந்து பொருந்துற விஷயங்கள் லிமிட்டட் தான். பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இதுக்கு அன்லிமிட்டட் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு உண்மையே எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் வீட்டு வாடகை கொடுத்தாலுமே அதை ஒரு ஆஃபீஸோட சேர்ந்த ஒரு வீடா வச்சிருப்பேன். ஆஃபீஸ் வாடகை கொடுக்குற கணக்கில் அதை எழுதிடுவேன். சீரியஸ்லி, தட்ஸ் வாட் ஹேப்பன். இன்னைக்கு யூஎஸ்ல இருக்க பெரும்பாலான நிறுவனங்கள் இப்படிதான் இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸும் கட்ட மாட்டாங்க, அதே சமயம் பெரிய எக்ஸ்பென்சஸையும் அவங்களோட பேர்ல அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசட்ல இருந்து அவங்களுக்கு கண்டினியூஸா இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குமே தவிர செலவுன்னு எதுவுமே இருக்காது. நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 118 ரூபா அந்த உங்ககிட்ட இருந்து வாங்கின 18 ரூபா, அவர்கிட்ட இருந்து வாங்கின 36 ரூபா, நான் இவருக்கு கொடுக்க வேண்டிய 18 ரூபான்னு அந்த 18 ரூபாயை நான் டேலி பண்ணி முடிச்சிட்டேன். அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருவோம். 100 ரூபாய்க்கு வாங்கினா நான் 200 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு 100 ரூபா லாபம் ஆச்சா? அப்ப 100 ரூபா லாபம்ங்கிறது இன்கம்ல மட்டும்தான் வரும், வேற எங்கேயுமே கணக்கு வராது. வாங்குறேன், விற்கிறேன், லாபம் எடுக்கிறேன், வாங்குறேன், விற்கிறேன், லாபம் எடுக்கிறேன். எனக்கு வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸையுமே நான் எங்க இருந்தெல்லாம் டாக்ஸ்ல இருந்து ரிடம்ஷன் கொண்டு வர முடியுமோ அங்க எல்லாத்தையும் நான் ரிடம்ஷன் பண்ணிடுவேன். இது அந்த அளவுக்கு ஈஸியா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. மற்றவங்களுக்கு ஈஸி இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு ஈஸி. பிகாஸ் யூ ஆர் ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றவங்களுக்கு இது என்னன்னே புரியாது. ஈவன் இதை நான் ஆக்சுவலி மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிபிடியை போட்டு நான் இந்த ஒரு ஸ்லைட் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்களுக்கு புரியாது.
எது அசெட் லைபிலிட்டி? இப்போ நீங்க கேட்டா சொல்றீங்க வீடு வாடகை மீன்ஸ் நீங்க லோன்ல எடுத்தீங்கன்னா லைபிலிட்டி சார், ஃபுல் காசு போட்டு எடுத்தா அசெட் சார் நீங்க சொல்றீங்க. மற்றவங்களுக்கு அது தெரியாது, வெளியே இருக்கவங்களுக்கு அந்த அசெட் லைபிலிட்டிக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அட்லீஸ்ட் காட் கிரேஸ் நாம ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு அதுக்கான வித்தியாசம் தெரியும். இப்ப தெரியுதா புவர் ஏன் புவராகவே இருக்காங்க, மிடில் கிளாஸ் ஏன் மிடில் கிளாஸ் ட்ராப்லயே மாட்டிக்கிட்டு 30 வருஷம் 35 வருஷம் ஆனாலும் வெளியே வர முடியாம தடுமாறிட்டு திணறிக்கிட்டே இருக்காங்க, பணக்காரங்க மட்டும் ஏன் பணக்காரங்களாயிட்டே இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாரு, பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும் பிசினஸ் மேன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ற கேட்டகரி இதுக்குள்ளதான் இருக்குமே தவிர இந்த ஏரியாக்குள்ள வரவே மாட்டாங்க. இந்த லோன்ல கார் வாங்குறது, லோன்ல வீடு வாங்குறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ற விஷயங்கள் எதுவுமே இந்த கேட்டகரிக்குள்ள உண்மையான இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த வாரன் பஃபட் உட்பட எடுத்துக்கோங்க, வாரன் பஃபட்டுமே ஒண்ணுமே இல்லாம வீடு வீடுக்கு நியூஸ் பேப்பர் போட்டு சம்பாரிச்சவர் தான் அவர் கையில எல்லாம் காசு கிடையாது. ஈவன் நியூஸ் பேப்பர் போடல பெரிய பஞ்சாயத்து ஆகி அவங்க அந்த ஏரியாவில் சீனியரா நியூஸ் பேப்பர் போட்டிருந்த பசங்க எல்லாம் ரவுண்டு கட்டி அடிச்சானுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தவர் தான் வாரன் பஃபட். ஏன்னா அதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லை, சாப்பாடு கூட காசு இல்லாத ஒரு நிலைமையில வீடு வீடுக்கு போய் காலங்காலத்துல எந்திரிச்சு நம்மளுடைய பால் பாக்கெட் போடுற மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நியூஸ் பேப்பர் போட்டு தான் அவர் சம்பாதிச்சாரு. அதுல மிச்சமான காசை வச்சுதான் இன்வெஸ்டும் பண்ணாரு. ஒரு கூல்ட்ரிங்க் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஹி வாஸ் இன்வெஸ்டட். எகெயின் நீங்க சொல்ற மாதிரி அமௌண்ட் எடுத்து சேவ் பண்ணி வைக்கல, கோல்டு வாங்கி வைக்கல, ஒரு கூல்ட்ரிங்க் மேனுஃபேக்சரிங் கம்பெனில அவரோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணார். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கெரியர் ஸ்டார்ட் ஆன விதம். அதுதான் அவர் இன்னைக்கு வேர்ல்டுல நம்பர் 1 பணக்காரரா மாத்திருக்கு. இத்தனைக்கும் அவரோட ரெவன்யூ எல்லாமே ஜென்ரேட் ஆனது அவருக்கு 65 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான். 65 வயசு மேல அவர் மிடில் கிளாஸ் தான். அவ்வளவு வருஷம் அவர் போட்ட எஃபர்ட், த பவர் ஆஃப் குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7th wonder ஆஃப் த வேர்ல்ட், சாரி 7th 8th சாரி 8th wonder ஆஃப் த வேர்ல்ட், தப்பா சொல்லிட்டேன். சரியா, 8th wonder ஆஃப் த வேர்ல்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆர் பவர் ஆஃப் குமுலேட்டிவ். ஸோ அதுதான் அவருக்கு அந்த இடத்துல கை கொடுத்தது. ஆனா அதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிச்சது, உலகத்திலேயே பெரிய பணக்காரரா வர மாறிச்சு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு ஃபினான்ஷியல் டேர்மை நாம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். திஸ் இஸ் ஹவு வி நீட் டு பிளான் அவர் ஃபினான்ஸ்.